ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. யஜ்ஞாத்வா ந புனர்மோஹம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேண த்ரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஞானத்தோட பலனை சொல்றார். அதாவது அத்வைத ஞானம், ஆத்ம ஏகத்துவ ஞானம் அல்லது பிரம்ம ஞானம். அதாவது நான், இந்த உலகம், மனிதர்கள், விலங்குகள் முதலான எல்லா வஸ்துக்களும் ஒரே பொருளுக்கு அந்நியமானது கிடையாது. ஒரே மெய்ப்பொருள்ல தான் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அத்வைத தத்துவ ஞானம், பிரம்மாத்ம ஏகத்துவ ஞானம்னு இதுக்கு பேரு. ஆகவே அறிவுக்கு எது விஷயங்கிறத மறக்கப்படாது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எந்த தன்மை உடையதாக இருந்தாலும் அந்த பொருளை மெய்ப்பொருளாக பார்ப்பதுதான் அறிவு என்றும் பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மெய்ப்பொருள்ல தான் எல்லா பொய்ப்பொருளும் கற்பிக்கப்பட்டிருக்கு. எந்த பொருள் தோன்றி இருந்து மாறி மறைகிறதோ அந்த பொருளெல்லாம் பொய்ப்பொருள். ஆனால் அந்த பொய்ப்பொருளுக்கு ஆதாரமாக எப்பொழுதும் மெய்ப்பொருள் இருக்கும். நகை என்பது தோற்றமான ஒரு பொருள் தான். உண்மையிலே தங்கத்தை தவிர நகைன்னு ஒன்று கிடையாது. அது மாதிரி பொய்ப்பொருளெல்லாம் மெய்ப்பொருளில் கற்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஞானத்தை அடைஞ்சா என்ன கிடைக்கும்னா, எது ஞாத்வா, எந்த ஒரு ஞானத்தை அடைந்த பிறகு ஏவம் மோகம் ந யாஸ்யசி, இந்த மாதிரி உனக்கு மோகம் வராது. மோகம்னு சொன்னா அவிவேகம். அதாவது எது பொய்ப்பொருள் எது மெய்ப்பொருள்னு பகுத்தறிய முடியாம இருக்கக்கூடிய தன்மைக்குத்தான் மோகம்னு பேரு. அதுக்கு இன்னொரு பாஷையில சம்ஸ்கிருதத்திலே சொன்னா அவிவேகம்னு பேரு. டெல்யூஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றது உண்டு. ஆகவே இந்த மோகம் இருக்காது. பகவத்கீதா சாஸ்திரத்தினுடைய சாரம் என்னங்கிறத ஆதிசங்கரர் அடிக்கடி சொல்றார். சோக மோக நிவத்தியர்த்தம் பிரவருத்தமிதம் கீதா சாஸ்திரம். சோகத்தையும் மோகத்தையும் நீக்கிறதுக்கு தான் இந்த பகவத்கீதா சாஸ்திரமே இயங்கி கொண்டிருக்கிறது என்று ஆச்சாரிய சங்கரர் அற்புதமா விளக்கம் எழுதியிருக்கிறார். இதுலேருந்து ஒரு விஷயம் புரிகிறது. ஆத்ம ஞானம் அல்லது பிரம்மாத்ம ஏகத்துவ ஞானத்தினுடைய பலன் மோகநாசம்னு தெரிகிறது. மோகம் அழிஞ்சு போயிடும், மோகத்தை கொன்றுவிடும். பாண்டவான அர்ஜுனனை பார்த்து சொல்றார், யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ. அர்ஜுனா, எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் இப்படி திரும்பவும் உனக்கு குழப்பம், மயக்கம், இந்த அவிவேகம், மோகம் வராமல் இருக்குமோ? அடுத்த வரியில சொல்லுகிறார், ஏன பூதான் யசேஷேண திரக்ஷ்யஸ்யாத்மன் யதோ மயி. என்னிடத்திலும் உன்னிடத்திலும் இவ்வுலகம் அனைத்திலும் உயிருள்ள பொருள்களிலும் உயிரற்ற பொருள்களிலும் ஒரே மெய்ப்பொருளை காண்பாய். அசேஷேண ஏன பூதானி, எந்த ஞானத்தினால எல்லா சரீரங்களையும் ஆத்மாவில என்னிடத்துல பார்ப்பாயோன்னு அர்த்தம். உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எல்லா பொருள்களும் ஒன்று, எல்லாம் என்னை சார்ந்துதான் இருக்கிறது என்பதை நீ உணருவாயோ அப்படின்னு சொல்றார். திரக்ஷ்யஸ்யாத்மன் யதோ மயி. இது இன்னும் சில ஸ்லோகங்களோட சேர்த்தா தான் பூர்த்தி ஆகும். இன்னும் வரக்கூடிய 2 ஸ்லோகங்கள்ல பகவான் பாபநாசம் கர்மநாசம்னு 2 பலன் ஞானத்துக்கு சொல்ல போறார். அதை தொடர்ந்து படிப்போம் நாம. ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான். எந்த உண்மையை தெரிந்து கொண்டால் உனக்கு ஏவம் இப்படி ஒரு மோகம் திரும்பவும் வராமல் இருக்குமோ, அது மாத்திரம் அல்லாமல் எல்லா பொருள்களையும் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் ஒன்றாக இருப்பதை காண்கிறாயோ அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு கடைசியில சில அர்த்தங்கள்லாம் வரப்போகிறது. தொடர்ந்து படிச்சு நாம இதனுடைய வினை சொல்ல பூர்த்தி பண்ணிப்போம். யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேண திரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயி.
எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரிவோம். ஓம்